ஹாய் குட்டீஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற ஹீரோ யாரு தெரியுமா? ஒரு குட்டி மீன். அவரோட பேரு சிங்கு. சிங்கு ரொம்ப பொறுமையானவரு. கடலுக்கு அடியில இருக்கிற செடி கொடிகளோட ஜாலியா பேசிக்கிட்டே நீந்துவாரு. ஒரு நாள் சிங்கு ஒரு பவளப்பாறை பக்கத்துல போய்கிட்டு இருந்தப்போ, யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. சிங்கு டக்குன்னு நின்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கிளிஞ்சலுக்குள்ள ஒரு வெள்ளை முத்து சிக்கிக்கிட்டு அழுதுட்டு இருக்கு. அந்த முத்து சாதாரண முத்து இல்ல குட்டீஸ், அது ஒரு பேசும் முத்து. சிங்கு சிங்கு என்ன காப்பாத்து, ஒரு பெரிய சுறா மீன் என்னைய தூக்கிட்டு போக வருது அப்படின்னு அந்த முத்து சொல்லுச்சு. சிங்குவுக்கு முதல்ல பயம் வந்துடுச்சு. ஆனா நம்ம குட்டீஸ் நீங்க தைரியமானவங்க தானே, அதே மாதிரி சிங்குவும் தைரியத்தை வரங்கழைச்சிக்கிச்சு. சிங்கு உடனே தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்டோபஸ் அப்பு கிட்ட ஓடி போச்சு. அப்புவுக்கு 8 கை இருக்குமே, ஞாபகம் இருக்கா? 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. என்னைய விட்டுடு ப்ளீஸ். பெரிய சுறா மீன் ஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே முத்த பிடிக்க வந்தப்போ அப்பு டக்குன்னு தன்னோட உடம்புல இருந்த கருப்பு மைய, அதாவது இங்க பீச்சி அடிச்சிடுச்சு. சுறா கண்ணுல ஒண்ணுமே தெரியல. சிங்கு அந்த கேப்ல விர்ருன்னு நீந்தி போய் தன்னோட குட்டி வாளால கிளிஞ்சல தட்டி முத்த விடுவிச்சிருச்சு. சுறா மீன் ஐயோ இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுச்சு. காப்பாற்றப்பட்ட அந்த மேஜிக் முத்து சிங்குவுக்கு ஒரு செம கிஃப்ட் கொடுத்துச்சு. சிங்கு, இன்னையிலிருந்து நீ இருட்டுல நீந்தும் போது உன் உடம்பு வைரம் போல ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அப்போல இருந்து கடலுக்கு அடியில சிங்கு தான் லிட்டில் ஸ்டார். அது நீந்திட்டு போனா அந்த இடமே லைட் போட்ட மாதிரி பிரகாசமா மாறிடும். குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்ன தெரியுமா? நம்ம உருவம் சின்னதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த பெரிய பிரச்சனையையும் ஈஸியா ஜெயிச்சிடலாம்.